நாம் மீண்டும் தேவனுடைய சமூகத்திலே கூடி வர கர்த்தர் கிருபை தந்தார். நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நித்தமும் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறார். நித்தமும் நம்மை நடத்துகிறார். இந்த நாளிலும் அன்றாட வாழ்வில் விசுவாசித்து நடப்பது எப்படி என்று நம்ம பார்க்கலாம். அன்றாட வாழ்வில் எப்படி நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்ல அன்றாட வாழ்க்கையில நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருப்போம். பாருங்க, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த வசனத்தை நம்ம பாருங்க. கர்த்தர் அந்த வசனம் தெளிவாய் நமக்கு அதை கற்றுத் தருகிறது. அந்த 6ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய அன்றாட சூழ்நிலைகள் தான் நமக்கு சவாலாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவ ஜனங்களோட கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆலயத்தில் இருக்கிறோம், தேவனுடைய சபையில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நம்முடைய அன்றாட சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிற தனிமை, வியாதி, நெருக்கடி, பண நெருக்கடி, இன்னும் பார்த்தீங்கன்னா எரிச்சலான சூழ்நிலைகள், வாக்குவாதமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகளில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு தண்ணீரின் மேலே நடக்கிறது போல, ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அந்த தத்தளிப்பான ஒரு சூழ்நிலை. அந்த நேரங்களில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்கணும், எப்படி நடந்தா நமக்கு அந்த வேலை நமக்கு ஜெயம் தரும், அதற்கு நம்முடைய விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது. இங்கே வசனம் அப்படித்தான் சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அந்த சூழ்நிலைகளில், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல, கடினமான சூழ்நிலைகள்ல, அதாவது நாம சாதாரணமா கடந்து போக முடியாத ஒரு கடின சூழ்நிலையில, ஒரு புயல் வீசும்போது, ஒரு நெருக்கடி உண்டாகும் போது, நம்முடைய பொறுமை சோதிக்கப்படுகிற வேளையில, நம்மை சத்துரு சூழ்ந்து கொள்ளும் போது, அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம் எப்படி நம்முடைய விசுவாசத்தை வைத்து அந்த சூழ்நிலைகளை கடப்பது. இங்கே பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். முதல் பாயிண்ட், நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். அந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவனை நோக்கி பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் நெகேமியான ஒரு மனுஷன் இருந்தா, ஒரு தகவல் வந்தது, அந்த தகவலுக்காக அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். அந்த ஜெபித்து கொண்டிருந்த அந்த வேளையில அவனுடைய பணிக்காலம் வந்தது. அவன் அரண்மனைக்கு போனான். அங்கே அவன் அங்கே ராஜாவை சந்தித்த போது அவனுக்கு அந்த பிரச்சனையை குறித்து பேச வேண்டும் என்று அவன் உந்தி தள்ளப்பட்டான். அந்த நெகேமியாவை பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வேளையில ராஜா சில காரியங்களை அவனுடைய முகத்தை பார்த்து கேட்கிறாரு. சாதாரணமா யதார்த்தமா ஒரு சிநேகிதனும் இன்னொரு சிநேகிதனும் பேசுறது போல ராஜாவும் நெகேமியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கணப்பொழுது அவன் ஜெபிக்கிறான். இந்த கணப்பொழுது ஜெபிக்கிறத நம்ம அங்கே பார்க்கிறோம். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதேயா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். இப்படி அந்த அந்த கணப்பொழுதுல தேவனை நோக்கி பார்க்கிற சிந்தை. நமக்கு நெருக்கடி வரும்போது நாம நெருக்கடிக்குள்ள ஆழ்ந்து போயிடக்கூடாது. ஆழ்ந்து போறதுக்கான சூழ்நிலை தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
நாம வந்து எப்படி விசுவாசத்துல நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இங்கே ஒரு 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 முக்கியமான ஒரு அனுபவத்தை நம்ம இங்க பார்க்க போகிறோம். அதாவது மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் 22ஆம் வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்களை படவில் ஏற்றி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த சம்பவம் நம்ம பார்த்திருக்கிறோம், நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தில் 3 பகுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று, சீசர்கள் தனியாய் படவில பிரயாணம் பண்ணுகிறார்கள். படவுங்கிறது வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கைய கரை சேர்க்கிற ஒரு சாதனம், கடலில் கரை சேர்க்கிற ஒரு சாதனம். அப்போ அந்த படவுக்கு கடலில் பாதை இருக்கிறது. நமக்கு வந்து முதல்ல பாதை இல்லாத எந்த பகுதியும் கிடையாது. அந்தந்த பகுதிக்கு அந்தந்த சாதனத்தை நம்ம பயன்படுத்தணும்னா படகு அந்த பயணம் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ படகுல அது போயிட்டு இருக்கு. இயேசு இல்லாத படகு, சீசர்கள் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கும், நிறைய வாக்குவாதங்கள், அதை குறித்து இதை குறித்து அவங்க பேசிக்கிட்டு வீணா போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசுவோ என்ன செய்துட்டு இருக்காரு, அவளை அனுப்பிவிட்டு அவர் தனிமையா தேவனோடு சஞ்சரிக்கிறார், வனாந்தர வாழ்க்கை. அப்போ விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தனியா இருக்கும்போது நாம வேற சிந்தையா இராம, வேற அலுவலா இராம, தகாத காரியங்கள்ல ஈடுபடாம நாம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்களா இருக்கணும். இது முக்கியம். ஆனா இது ரொம்ப கடினமான ஒன்று. சீசன்ல எப்படியோ அப்படிதான் நாமும். இப்ப பாருங்க, அந்த கடல் வந்து படகு வந்து நடு கடலுக்கு போயிட்டு இயேசு அந்த நேரம் கடல்ல நடந்து வர்றார். இவர் வந்து சர்வ வல்லவர். இவர் வந்து அந்த படகுக்கு பக்கத்துல வாரார். இயேசு கடல் மேல நடக்கிறார். அது அவர் வந்து தேவனோட இருக்கிறாரு. சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக சில காரியங்களை இப்படி அசாதாரணமா அவர் செய்வார். இயேசுவானவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். அவருக்கு கடலில் பாதைக்கு, அவருடைய பயணத்திற்கு படவு தேவையில்லை. அவர் விசுவாசித்து தேவனோட வாழுகிறதுனால அவருக்கு வந்து அந்த கடலில் பயணம் செய்வதற்கு தரையில நடந்தது போல அவர் நடந்து போகிறார். அவருக்கு அது லெகுவா இருக்குது. ஆனா இப்ப பிரச்சனை 2வது பகுதி என்ன? இயேசு கடலில் நடந்து வருகிறார். 3வது பகுதி பேதுரு கடல்ல நடக்கிறான். அதான் நம்ம படிக்க போற பாடம். ஒன்று, நாம வந்து படவின் வழியாக கடலிலே பிரயாணம் பண்ணுதல் சாதாரண எல்லாரும் பயன்படுத்துகிற ஒன்று. இப்ப இயேசு வந்து கடலின் மேல் நடந்தார். அது அசாதாரணமான ஒன்று. அது விசுவாசத்தினால, அவர் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறதுனால எல்லா சூழ்நிலைகளையும் அவர் இலகுவா கையாளுகிறார் என்பதற்கு நமக்கு அடையாளம். 3, பேதுரு கடல்ல நடக்கும்படி முயற்சி பண்றான். நம்மை போல ஒரு பேதுரு, நம்ம போல ஒரு மனுஷன்.
அது அப்படி நடக்கும்போது என்ன நடந்தது, என்ன நம்ம செய்யக்கூடாதுங்கிறத தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். இப்போ 3 பகுதி. 3வது பகுதி எப்படிப்பட்ட பகுதி? அது சவாலான பகுதி. 3வது பகுதி என்ன? நான் கடல்ல நடப்பது. படகு இல்லாம கடல்ல நடப்பது. அது நடக்குமா? விசுவாசித்தா நடக்கும். எல்லா சூழ்நிலையையும் விசுவாசத்தினால கையாண்டு நாம மேற்கொள்ள முடியும். இந்த ஒரு உண்மைய தம்முடைய சீசர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. வாழ்க்கை சூழ்நிலையில சாதனங்களை பயன்படுத்தி கடந்து போவது. இயேசு கடலில் நடந்தார். அவர் தேவனோட இருந்தார், விசுவாசித்து நடந்தார். அவருக்கு இருந்தது என்ன? தேவன் தேவனோடு கூட இருந்தார். ஆகையினால அவர் கடலின் மேல் நடந்தார். அப்போ அங்க சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, காற்று பலமாய் இருந்தது. அவர் காற்றின் மேல நடக்கும்போது 2 காரியத்தை பேலன்ஸ் பண்ணார். ஒன்னு காற்றை எதிர்த்து நடந்தார், இன்னொன்று தண்ணீரின் மேல அமிழ்ந்து போகாமல் அதிலே நடந்தார். இந்த 2ஐயும் அவரு பேலன்ஸ் பண்ணி, 2ஐயும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கடலின் மேல் நடந்தார். இப்போ இயேசு படவுக்கு அருகே வந்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் சாதாரணமா சொல்றார், நான் தான் பயப்படாதங்கப்பா அப்படின்னு சொல்றார். இப்போ பேதுரு உடனடியா என்ன சொல்றான்? நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல நடக்கணும், கடல் மேல நடக்கணும்ன்றான். ஆண்டவர் இல்ல உனக்கு முடியாதுன்னு சொல்லல, வா அப்படிங்கிறார். வா அப்படிங்கிறார். அங்க நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு 29ஆம் வசனம், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜனத்தில் மேல் நடந்தான் அப்படின்னு நடந்தான். இந்த காரியத்தை தான் நம்ம இப்ப நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம அனுபவிக்கணும். படவுல விட்டு இறங்கி கடலின் மேல் சிறிது தூரம் நடந்தார். அதற்கப்புறம் பாருங்க, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, இப்ப அங்க பிரச்சனை என்ன? சூழ்நிலையை பார்க்கும் போதுதான் நமக்கு பயம் வருகிறது. சூழ்நிலையை பார்க்க கூடாதுங்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலையில விசுவாசித்து சூழ்நிலைகளை கடந்து செல்லும் போது நம்ம கர்த்தரையே பார்க்கணும். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? கையெட்டி பிடிக்கிற தூரம். அவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டான். கையெட்டு தூரம் தான். அப்போ விசுவாசித்து பேதுரு கடல்ல நடந்தான். ஆனா முழுவதுமா நடந்தாரா? இல்ல. அதான் பிரச்சனை. இங்க பாருங்க, இந்த பேதுரு எதையுமே சோதித்து பார்க்க ஆர்வமுடையவர். எப்படி இது நடக்கு அப்படின்னு சோதித்து பார்க்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பார். அதனாலதான் அவர் நீரே ஆனால் நானும் கடல்ல நடக்கணும் அப்படின்னு கேட்டார். இது ஒரு ஆவேசமோ ஒரு ஆவியோ நமக்கு தெரியாது. அதனால கர்த்தர் இயேசுவானவர்னா நானும் கடல்ல நடக்கணும், உம்மை போல நானும் நடக்கணும். நல்ல முயற்சி தான், நல்ல விசுவாசம். எடுத்து வைக்கும் போது நல்லதா விசுவாசத்தோட எடுத்து வைப்போம். இப்போ பேதுரு கடலின் மேல் நடக்க தன்னுடைய கால்களை, அதாவது அந்த முயற்சி மிக மிக அவசியமானது. விசுவாசித்து நடப்பது, விசுவாசித்து சூழ்நிலைகளை நாம தாண்ட முயற்சிப்பது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? இயேசு நடந்தால், இயேசு ஒரு காரியத்தை செய்தால் நானும் செய்ய முடியும். இயேசுவை போல நானும் இந்த பூமியில வாழ முடியும். சாதனம் இல்லாம நான் கடலின் மேல நடக்க முடியும். அவர் நடந்தாரு, நானும் நடப்பேன். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். முதல்ல பாயிண்ட். 2வது, அவரையே பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? படகுல அவர்களை அனுப்பிவிட்டு, சேஃபா அனுப்பிவிட்டு, இவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். அது வரைக்கும் எங்க இருக்கிறாரு? அவர் தனித்து இருந்தார், தேவனோடு இருந்தார்.
அப்ப நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கணும்? தேவன் பெயர்ல இருக்கணும். நம்முடைய விசுவாசம் யார் பேர்ல இருக்கணும்? தேவன் பேர்ல இருக்கணும். சூழ்நிலைகள் மேல இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் மேல நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா விசுவாசம் நமக்கு போயிடும். இப்போ பேதுரு இந்த சூழ்நிலைய பார்க்கிறான். கடலில இறங்கி 2 எட்டு எடுத்து வச்சாச்சு, 4 எட்டு எடுத்து வச்சாச்சு. ஏதோ பாறையில நடக்கிறது போல அவன் நடந்துட்டான். காற்று பலமாயிருந்ததினால் இருந்ததை கண்டு பயந்து, அங்க கண்டு பயந்து, இந்த 2 காரியம்தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம அமிழ்ந்து போவதற்கு, பிரச்சனைக்குள்ள அமிழ்ந்து போவதற்கு மூல காரணம். நம்ம சூழ்நிலையை கண்டு பயந்து அல்லது வேற காரியங்களை செய்து பரபரப்பாகி டென்ஷன் ஆகி செய்ய வேண்டாததை செஞ்சு அமிழ்ந்து போயிடுவோம். அப்ப 2 காரியம் நம்ம வாழ்க்கையில நாம மேற்கொள்ளணும்னா, சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டே நம்ம இருந்தோம்னா விசுவாசம் நமக்குள்ள வராது. அந்த சூழ்நிலையில இருந்து கண்ணை எடுத்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இப்ப முதல்ல பேதுரு யார் மேல கண்ணு வச்சான்? நீரே ஆனால் நானும் நடக்கணும்னு சொன்னான். அப்ப அவனுடைய கண்கள் யார் மேல இருந்தது? இயேசுவின் மேல இருந்தது. அவர் ஆக்சுவலா நடந்து வந்துட்டு இருக்கார். இயேசுவின் மேல கண்ணை வைத்த இந்த பேதுருவுக்கு காலு தண்ணீர்ல இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியல. கட்டாந்தரையில நடக்கிற மாதிரி நடக்கிறான். இப்போ சூழ்நிலையில காற்று பலமா இருக்குன்னு நினைக்கிறான். காற்று பயங்கரமா வீசுது. கடலின் மேல நடப்பதற்கு காற்று ஒரு உதவியா இருக்கு அவருக்கு. அவர் காற்றை பேலன்ஸ் பண்றாரு, கடலையும் பேலன்ஸ் பண்றாரு. அந்த கடினமான சூழ்நிலையில 2ஐயும் சரிசமமா அவர் பயன்படுத்தி நடக்கிறார். அப்போ கண்டு பயந்து, நீங்க சூழ்நிலைய பார்த்த உடனே, உங்களுக்கு எதிரே இருக்கிற எதிராளிய பார்த்த உடனே நமக்கு நம்பிக்கை போயிரும். இவ்வளவு அசாதாரணமானதை எப்படி நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு என்ன வரும்போதே அவிசுவாசம் உள்ள பொசுக்குன்னு வந்துடும். படவுக்குள்ள தண்ணி வந்துடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? கண்ணை கர்த்தர் மேல வைங்க. உங்க விசுவாசத்தை நீங்க விசுவாசிக்கிறவர் மேல வைங்க. சூழ்நிலை மேல வைக்காதங்க. மரண படுக்கையா இருக்கலாம், அமிழ்ந்து போகிற கடன் பிரச்சனையா இருக்கலாம், நம்பிக்கையே இல்லை, வாய்ப்பே இல்லை, அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கலாம். இதுல தப்பி பிழைப்போம்ங்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. இதே மாதிரிதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய நிலைமை. ராஜா கொக்கரிக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பொற்சிலையை வணங்கிட்டாங்க. இந்த 3 பேர் மட்டும்தான் அவ்வளவு பெரிய கூட்டத்துல வணங்காம கதிக்க நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட நடிக்காம ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க. முடியாது அப்படின்னு நிக்கிறாங்க. கடலின் மேலையும் நடக்கலாம், நெருப்பின் நடவையும் நடக்கலாம், நெருப்பின் நடுவிலும் நடக்கலாம். கடலாவது அமிழ்ந்து போகும், நெருப்பு அப்படி கிடையாது, சுட்டெரிச்சிரும், வாய்ப்பே கிடையாது. ஆனா நெருப்பின் உக்கிரகத்தை அவிக்கிற வல்லமை உடையவர் மேல விசுவாசம் வைக்கணும். நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே காரியத்தை நாம இப்படி பார்க்கிறோம். பாருங்க, 23ஆம் வசனம்.
நீங்க 22 இருந்து நீங்களோ சியோனின் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரு எழுதியிருக்கிற முதற் பேராரவணி சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்போ நாம எங்க வந்திருக்கிறோம்? இந்த சூழ்நிலைக்கு மேல அப்பாற்பட்டவரிடத்துல வந்திருக்கிறோம். அவர் யாரு அப்படின்னா இவ்வளவு அங்கீகாரத்தை உடையவர். என்ன அங்கீகாரம் எல்லாம்? சியோனுடைய மலையின் இடத்திற்கு, தேவனுடைய நகரமாகிய எருசலேம் இடத்திற்கு, 1000-10,000 தூதர்கள் இடத்திற்கு, பரலோகத்துல பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு. நம்முடைய சபையை சாதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் இப்ப பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும். அங்கே ஏற்கனவே வெற்றி பெற்ற விசுவாச வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கும் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில நாம கடல் மேல நடக்கணும், தண்ணி மேல நடக்கணும், ஆகாயத்துல நடக்கணும். இதற்கு உங்க விசுவாசத்தை தான் பயன்படுத்தணும். இந்த பேதுரு ஆர்வமா கடலின் மேல இறங்கினார். இப்போ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சூழ்நிலையை பார்க்கிறவர்கள் அமிழ்ந்து போவார்கள். பயப்படுகிறவர்களுக்கு விசுவாசம் வேலை செய்யாது. சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க காத்துக்கிட்டே இருக்கணும், காலமெல்லாம் காத்திருக்கணும். ஒரு நாள் சூழ்நிலை சரியாகாது. விசுவாசத்தை அடியெடுத்து வைக்கணும். விசுவாசத்துல உறுதியா அடியெடுத்து வைக்கணும். அடியெடுத்து வைக்கிறதுக்கு இப்ப பாருங்களேன், இயேசு அங்க இருக்கிறாரு. ஆனா இயேசுவோடு இந்த பேதுருவுக்கு பேசுவனுடைய கரங்களை அல்லது பேதுருவனுடைய கரங்களை இயேசு பிடிக்கல. ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. இந்த பேதுரு இயேசுவை பார்த்து அவரை நோக்கி நடந்த போது கடலின் மேல் நடந்தான்னு இருக்குது. அங்க வசனம் பாருங்க 29. பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பாஸ்டன்ஸ், நடந்தான். சில அடிகள் எடுத்து வைத்தார். ஆண்டவரும் அவனை பார்த்து சொல்லுதாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? விசுவாச வாழ்க்கையில நாம ஒண்ணு ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும்னா அவிசுவாசியா இருக்கக்கூடாது. அவிசுவாசின்னா என்ன? சூழ்நிலையை பார்க்கிறவன் அவிசுவாசி, பயப்படுகிறவன் அவிசுவாசி. இது சபைக்கு வெளியே இருக்கிறவங்களை பத்தி சொல்லல, சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களை பத்தி சொல்லுது, நம்மை பத்தி தான் சொல்லுது. சூழ்நிலையை பார்த்துட்டு தயங்குகிறவன் தேவனிடத்துல ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பயப்படுகிறவன் தேவனிடத்துல ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க தேவனிடத்திலிருந்து ஒன்ன பெறணுமா? சூழ்நிலையை பார்க்காதங்க. தேவனிடத்திலிருந்து ஒன்ன பார்க்கணுமா, பெறணுமா? பயப்படாதங்க, தைரியமா காளுங்க, தைரியமா இறங்கி நடங்க. எது மேல நடக்கிறோம்? கடல் மேலதான் நடக்கிறோம், படகுல இல்ல. பேதுரு இப்ப படகுல கிடையாது, படகு விட்டு இறங்கியாச்சு. பாதுகாப்பான இடத்துல இருந்துகிட்டே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைச்சோம்னா முடியாது. விசுவாசித்து கடலின் மேல இறங்கி நடக்கணும். இப்போ கடல் மேல நடக்கிறது
ஒரு மாய மந்திரமா மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு, பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு, அல்லது பேர் பிரஸ்தாபத்திற்காக நடக்கிறவங்க தான் இந்த உலகத்துல மாய மந்திரத்தை பயன்படுத்தி நடக்கிறாங்க. இல்ல, இது ரியல் லைஃப். வாழ்க்கையில நம்முடைய அன்றாட சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு ஒரு பயிற்சி ஆண்டவர் கொடுத்தார். பயிற்சி கொடுத்தார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிச்சவருக்கு கடல்ல ஒரு படகை உண்டாக்குறதுக்கு அவருக்கு முடியாதா? முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. கடலின் மேல் நடந்தார். ஏன் நடந்தார்? தம்முடைய சீசர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க, விசுவாச பாடம் கற்றுக் கொடுக்க. பேதுருவ ஆண்டவர் தான் தூண்டினார் கடல்ல நடக்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் விசுவாசம் வை என்று சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம இங்க 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் பேதுரு இயேசுவினிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். சரியா வந்துட்டா? இப்ப பாருங்க, ஏனென்றால் அவன் பேதுரு தேவனிடத்தில் சேருகிற பேதுரு அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் பேதுரு விசுவாசிக்க வேண்டும். இப்ப நான் என்ன போட்டு வாசிக்கிறேன்? விசுவாசம் இல்லாமல் ஞானசேகர் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிற ஞானசேகர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் ஞானசேகர் விசுவாசிக்க வேண்டும். இப்போ உங்க பேரை போட்டு இதுல வாசிச்சு பாருங்க. உங்க பேரை போட்டு இப்படி வாசிச்சு பாருங்க. நீங்க வாசிங்க. இதுதான் நிபந்தனை. இன்னொரு முறை வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் ஞானசேகர் பிரியமா இருப்பது தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிற ஞானசேகர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் ஞானசேகர் விசுவாசிக்க வேண்டும். புரிஞ்சிருச்சா? இப்போ பயப்படக்கூடாது, சூழ்நிலையை பார்க்க விடாது. எக்ஸாக்டா